Welcome to my channel U Pharma. Okay, இன்னைக்கான வீடியோல இண்டஸ்ட்ரியல் ஃபார்மசிக்கான இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் 5th செமஸ்டர்ல செகண்ட் பேப்பர் இண்டஸ்ட்ரியல் ஃபார்மசி 1. We move to the introduction about industrial pharmacy 1. Okay, it is mainly focused on the development of various dosage form like tablet, capsule, etc. in the large quantities. So, dosage form classification like solid dosage form, liquid dosage form, semi-solid dosage form. இது எல்லாமே படிச்சிருப்பீங்க. இதுக்கான வேரியஸ் என்னென்ன சாலிட் டேப்லெட்ஸ் வருது, கேப்சூல்ஸ் வருது, செமி சாலிட்ஸ்ல ஆயில்மெண்ட், கிரீம் பேஸ்ட் ஜெல்ஸ் வருது, லிக்விட் டோசேஜ் ஃபார்ம்ல எமல்ஷன், சஸ்பென்ஷன் இது எல்லாமே வருது. இந்த மாதிரி இதுக்கான அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க. இதுக்கு அடுத்த லெவல் தான் இண்டஸ்ட்ரியல் ஃபார்மசி 1. இந்த இண்டஸ்ட்ரியல் ஃபார்மசில நீங்க படிச்ச சூட்டிக்ஸ் ஒன்ல படிச்ச இந்த டோசேஜ் ஃபார்முக்கான ப்ரிப்பரேஷன் மெத்தட் பார்ப்பீங்க. லார்ஜ் குவான்டிட்டிஸ்ல எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னா அதை ப்ரிப்பேர் பண்ணது எல்லாமே ப்ராப்பரா இருக்குது. எவாலுவேஷன் டெஸ்ட், வேரியஸ் எவாலுவேஷன் டெஸ்ட் எல்லாமே படிப்பீங்க. இந்த இண்டஸ்ட்ரியல் ஃபார்மசில படிக்கிறது தான் நீங்க வந்து ஃபியூச்சர்ல நீங்க ஜாபுக்கு போகும்போது இப்போ டேப்லெட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு 3 or 4 மெத்தட் சொன்னா அந்த மெத்தட்ல தான் அங்க ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ இதற்கான பேசிக்ஸ் எங்க ஸ்டார்ட் ஆகுது, இண்டஸ்ட்ரியல் ஃபார்மசி 1 ஸ்டார்ட் ஆகுது. லாட்ஸ் ஆஃப் டெக்னிக்ஸ், என்னென்ன டெக்னிக்ஸ் இருக்குது ஒவ்வொரு டோசேஜ் ஃபார்ம்லயும், அண்ட் தென் வேரியஸ் காஸ்மெட்டிக் ப்ரிப்பரேஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்ற டீடைல்டு ஆன ஸ்டடி வந்து நீங்க இண்டஸ்ட்ரியல் ஃபார்மசி படிப்பீங்க. ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்ட் ரொம்ப யாருக்கு இம்பார்ட்டன்ட்னா மெயினா ரிசர்ச் போறவங்க, அந்த இண்டஸ்ட்ரியில ஒர்க் போறவங்களுக்கு எல்லாமே இந்த இண்டஸ்ட்ரியல் ஃபார்மசிங்கிறது ஒரு மிக முக்கியமான சப்ஜெக்ட். நெக்ஸ்ட் இதுல நீங்க வந்து 5 யூனிட் படிப்பீங்க. ஃபர்ஸ்ட் யூனிட்ல ப்ரீ ஃபார்முலேஷன் ஸ்டடி, செகண்ட் யூனிட்ல டேப்லெட்ஸ் அண்ட் லிக்விட் டோசேஜ் ஃபார்ம் படிப்பீங்க, தேர்ட் யூனிட்ல கேப்சூல் அண்ட் பெல்லட்ஸ் பத்தி படிப்பீங்க, ஃபோர்த் யூனிட்ல வந்து பேரண்டல் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஆப்தால்மிக் ப்ராடக்ட்ஸ் பத்தி படிப்பீங்க, ஃபிஃப்த் யூனிட்ல வந்து காஸ்மெட்டிக்ஸ், ஏரோசால்ஸ் அண்ட் பார்மசூட்டிக்கல் பேக்கேஜிங் பத்தி படிப்பீங்க. ஓகே, இந்த 5 யூனிட் படிச்சதுக்கு அப்புறம் நம்ம சிலபஸ்ல ஆப்ஜெக்டிவ்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த 5 சப்ஜெக்ட் ஆஃப்டர் த கம்ப்ளீஷன் ஆஃப் திஸ் 5 யூனிட்ஸ், இந்த 5 யூனிட் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து வேரியஸ் டோசேஜ் ஃபார்முக்கான ப்ரிப்பரேஷன் மெத்தட்ஸ் தெரிஞ்சுப்பீங்க. எப்படி லார்ஜ் குவான்டிட்டிஸ்ல வந்து இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம், மேனுஃபேக்சர் பண்ணலாம் அப்படின்னு தெரியும். அந்த செகண்ட் இதோட ஆப்ஜெக்டிவ் வந்து ப்ரிப்பேர் பண்ண ப்ராடக்ட்டுக்கான எவாலுவேஷன் டெஸ்டஸ், வேரியஸ் எவாலுவேஷன் டெஸ்டஸ் என்னென்ன இருக்குது, நம்ம ப்ரிப்பேர் பண்றது பர்டிகுலர் கிரைட்டீரியால தான் இருக்குது அப்படின்ட்டு வேரியஸ் எவாலுவேஷன் டெஸ்ட் இந்த 5 யூனிட்ஸ் படிக்கிறது மூலமா நீங்க கத்துக்கலாம். தீஸ் ஆர் த மெயின் ஆப்ஜெக்டிவ் ஆஃப் திஸ் சப்ஜெக்ட். அண்ட் தென் இந்த சப்ஜெக்டுக்கான யூனிட் 1ல இருந்து யூனிட் 5 வரைக்கும் நம்ம கவர் பண்ண போறோம். அடுத்தடுத்த வீடியோஸ்ல இதுக்கான டாபிக்ஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணுவோம். ஓகே, இதுக்கான எக்ஸ்க்ளூசிவ் நோட்ஸ் வேணும்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல டெலிகிராம், நம்ம சேனலோட டெலிகிராம் குரூப் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காம அங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் நடத்துற எல்லா யூனிட்ஸ்க்கான நோட்ஸுமே அங்க அவைலபிளா இருக்கும். ஸோ ஸ்டே கனெக்ட் வித் யூ ஃபார்மா. தேங்க்யூ.